சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுலயும் முக்கியமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் விளக்கமாவே பேசியிருக்கேன். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. அரையும் குறையுமா வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியனும் ஒவ்வொன்னு சொல்லுதான் நம்ம வாழ்க்கையில விடிவு காலமே வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயே அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4ல சனி, 5ல ராகு, 6ல குரு, 11ல கேது இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போட இருக்கீங்க. இந்த கிரக அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, முதல்ல உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கறத ஏற்படுத்தும். அடுத்ததா தொடர்ச்சியா மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி ஜாதகரை கடனாளியா மாத்தி விட்டுரும். திடீர் பண இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கும், திடீர் வேலை இழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கும். போதாக்குறைக்கு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போக வேண்டிய அளவுக்கு நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி விட்டுருக்கும். இதனால கடந்த 3-4 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையவே வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான வீழ்ச்சிகளையும் இந்த காலகட்டத்துல சந்திச்சிருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க மரணத்தை நேருக்கு நேரா சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வெளியே வந்திருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க சாவோட விளிம்ப போய் தொட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடந்த 3-4 வருஷங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சோதனையான காலகட்டமா இருந்திருக்கு, ரொம்பவே நெருக்கடியான காலகட்டமாவும் இருந்திருக்கு. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டுல சனியும் 5வது வீட்டுல ராகுவும் இருக்கிறதால சொந்த பந்தங்கள் மூலமா இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் இந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்காது. சொந்த பந்தங்கள் இவங்களை எதிரியா மட்டும்தான் பார்த்திருப்பாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குன்னா அந்த சொத்துக்கள் மூலமா இவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைச்சிருக்காது. இதெல்லாம் விட முக்கியமா கடந்த 10-15 வருஷங்களா இவங்க மாடா உழைச்சி சிறுக சிறுக சேமிச்ச பணத்தையும் நகைகளையும் கடந்த 2-3 வருஷத்துல முழுமையா இழந்திருப்பாங்க. அடுத்ததா விருச்சிக ராசியோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 11வது வீட்டுல கேது பகவான் இருக்கிறதால சொந்த தொழில் செய்யறவங்க பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மாதிரியான மந்த நிலைமையை தான் தொடர்ச்சியா சந்திப்பாங்க. 24 மணி நேரமும் தொழில் அப்படின்னு இவங்க மாடாவே உழைச்சாலும் இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது தொழில இருந்து கிடைக்காது. தேவையில்லாத விரைய செலவுகள் அல்லது தண்ட செலவுகள் அப்படிங்கிறது தொழில இவங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க கடந்த 30-40 வருஷமா வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்து வச்ச கொஞ்ச நஞ்ச பணத்தையும் இந்த கிரக அமைப்பு முழுமையா காலி பண்ணி விட்டுருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பணத்தையும் இழந்துட்டு உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துட்டு நடைபெணமான ஒரு வாழ்க்கையை தற்சமயத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இதுல வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க யாருக்காக ஓடி ஓடி உழைச்சாங்களோ அவங்களே இவங்களை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. எந்த சொந்த பந்தத்துக்கெல்லாம் இவங்க ஓடி ஓடி உதவி செஞ்சாங்களோ அந்த சொந்த பந்தங்கள் மூலமா இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைச்சிருக்காது. போதாக்குறைக்கு நிறைய துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் இந்த காலகட்டத்துல பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, எந்த விருச்சிக ராசிக்காரங்களும் எதிரிகள் மூலமா வீழ்த்தப்படல, துரோகிகள் மூலமாவும் துரோகத்தின் மூலமாவும் தான் வீழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க யார் மேலெல்லாம் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கடந்த 2-3 வருஷத்துல கண்டிப்பா இவங்களை முதுகுல குத்தி இருப்பாங்க. அதே நேரம் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆறுதலா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது அவங்களோட வாழ்க்கை துணையா மட்டும்தான் இருக்கும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க கடந்த 2-3 வருஷத்துல சந்திச்ச சோதனைகளையும் போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் மத்த ராசிக்காரங்க சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க பைத்தியமா மாறி இருப்பாங்க அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு தாங்க முடியாத வேதனைகளையும் நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் கடந்த 2-3 வருஷத்துல விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு எல்லா வகையிலையும் முழுமையா கிடைக்கிற காரணத்தாலையும், இவங்க சோர்ந்து போகக்கூடிய காலங்கள்ல எல்லாம் வாழ்க்கை துணை ஆதரவா இருக்கிற காரணத்தாலையும் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க வீழ்ச்சிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு மேல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில தற்சமயம் உங்க ராசிக்கு 6வது வீடான மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் வர மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா 7வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 7வது வீடு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம்.
அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு அப்படின்னாலே உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு யோகங்களை கொண்டு வர போறார் அப்படின்னு அர்த்தம். குறிப்பா வாழ்க்கை துணை மூலமா ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கலாம், வாழ்க்கை துணை மூலமா பணம் கிடைக்கலாம், வாழ்க்கை துணை மூலமா நீங்க தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகலாம். உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, அவங்க மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அல்லது சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அது எல்லாம் முழுமையா விலகும். அதே போல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியா குறையறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு நாளும் உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கிடைச்சிட்டு வந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கை துணை மூலமா அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அவங்களுக்கு தெரியாம எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உங்களோட சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, தம்பி தங்கைகளா இருந்தாலும் சரி, அல்லது நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம அவங்களுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்யாதீங்க. சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது, ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போறது, கடன் வாங்குறது அல்லது யாருக்காவது கடன் கொடுக்கறது, வெளியூர் வேலைகளுக்கு முயற்சி செய்யறது, வெளிநாட்டு வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த முயற்சிகள்ல இறங்குங்க. என்னடா இது ஜோசியக்காரன் வாழ்க்கை துணைக்கு அடிமையா இருக்க சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க தனியா செய்யக்கூடிய செயல்களை விட உங்க வாழ்க்கை துணை கூட சேர்ந்து செய்யக்கூடிய செயல்களுக்கு ரொம்பவே பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். குறிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க ஒரு காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னா அந்த காரியத்தை நீங்க தனியா செய்யும் போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வெறும் 50% மட்டும்தான் இருக்கும். அதுவே உங்க வாழ்க்கை துணையோட சேர்ந்து அந்த காரியத்துல நீங்க இறங்கும் போது 100% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வசந்தம் அப்படிங்கிறது வரப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறீங்களோ அதையெல்லாம் திரும்ப அடையக்கூடிய யோகத்தையும் உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்ததா ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானோட நேரடி பார்வை உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியிலையும் 3வது வீடான மகர ராசியிலையும் 11வது வீடான கன்னி ராசியிலையும் நேரடியா பதியும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவானோட நேரடி பார்வை உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசிக்கு கிடைக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்கும். திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் முழுமையா விலகும். அதே போல திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் இந்த குரு பார்வை குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் உடனுக்குடனே நிறைவேறும். அதே போல தொடர்ச்சியா வேலை இழப்புகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் வேலை இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரக்கூடிய பண தட்டுப்பாடும் கடன் நெருக்கடியும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். அடுத்ததா சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில குரு பார்வை நேரடியா பதியறதால உங்களோட தொழில எதிர்பாராத லாபம் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்கும். இழுத்து மூடக்கூடிய நிலைமையில இருக்கிற தொழில்கள்ல கூட சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கிறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். அதே நேரம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்னதான் சிறப்பான நல்ல விதமான பலன்களையே கொடுத்தாலும் ஒரு சில நெருக்கடிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரம் நீங்க கடன் வாங்கி சொந்த தொழில் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான வீழ்ச்சிகள் அப்படிங்கறத இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரங்க சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோட இருந்தீங்க அப்படின்னா உங்க கைகள்ல பணம் இருந்தா மட்டும் தொழில ஆரம்பிங்க. கடன் வாங்கி தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுல வீழ்ச்சிகளை சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.